வெல்கம் பேக் டு சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணதுனால சிவில் இன்ஜினியரிங்கில் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணலை. இப்போது இந்த வீடியோவில் IS 456 அதாவது டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் RCCலேருந்து வர அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கோட் புக் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே IS 456 பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டேபிள் படிக்கணும்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், usually stiffness of a simply supported beam is satisfied if the ratio of its span to depth does not exceed which one of the following. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோட ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ எந்த ரேஞ்சுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஸோ டஸ் நாட் எக்ஸீட், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோட ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ எந்த ரேஞ்சுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பில் கொஸ்டின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு கேட்கலாம், அடுத்து உள்ளது கேன்டிலிவர் பீமுக்கு கேட்கலாம், ஸோ மூணாவதாக கண்டினியூஸ் பீம். ஸோ இந்த 3க்கு தான் அவங்க கேட்பாங்க எப்போதுமே. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ரேஷியோ எதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது, கேன்டிலிவர் பீமுக்கு ரேஷியோ எதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது, அதே மாதிரி கண்டினியூஸ் பீமுக்கு எப்படி ரேஷியோ இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு தான். ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் 7, 10, 20, 26. ஸோ இதுக்கு கோட் புக்கில் சின்னதாக ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட், satisfied stiffness shall not exceed, satisfied stiffness shall not exceed, கேன்டிலிவருக்கு 7க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது, சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு 20க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது, அதே மாதிரி கண்டினியூஸ்க்கு 26க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வர்றது கேன்டிலிவர். கேன்டிலிவரோட ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ எப்போதுமே கரெக்டாக 7 தான் இருக்கணும். ஸோ அந்த 7க்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ 20, கண்டினியூஸ் பீமுக்கு 26. ஸோ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது கொஸ்டினில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் 20 வரணும். ஸோ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் C 20. ஸோ 20 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ எதுக்கு மேலே போகக்கூடாது, 20க்கு மேலே போகக்கூடாது. கேன்டிலிவர்னா 7க்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதே மாதிரி 26ங்கிறது கண்டினியூஸ் பீமுக்கான ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ எக்ஸிட் லிமிட். How is the deflection in RC beams controlled as per IS 456? How is the deflection in RC beams controlled as per IS 456? So RC beam oda deflection எப்படி control ஆகுது as per IS 456 படி. So first option, by using large aspect ratio, by using small modular ratio, by controlling span to depth ratio, by controlling water cement ratio. ஸோ இதில் எந்த ஆப்ஷனில் RC பீமோட டிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் ஆகுதுன்னா பை கண்ட்ரோலிங் ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ. ஸோ இது மட்டும்தான் கரெக்டு, மற்றது எல்லாம் தப்பு. ஸோ கரெக்டான ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ இருந்தால் மட்டும்தான் டிஃப்ளெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் RCC கன்ஸ்ட்ரக்ஷன் த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் இஸ் லிமிட்டட் டு. For RCC construction, the maximum size of coarse aggregate is limited to. So RCC construction பொறுத்த வரைக்கும் coarse aggregate ஓட maximum size வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ coarse aggregate அதாவது ஜல்லியோட கிராவலோட maximum size வந்து எவ்வளோ இருக்கணும்னா 20 mm இருக்கணும். ஸோ maximum size of coarse aggregate is 20 mm for RCC construction. ஸோ கோட் புக்கில் இருக்க ரெஃபரன்ஸ் வந்து இதுதான், சைஸ் ஆஃப் அக்ரிகேட். The nominal maximum size of coarse aggregate should be as large as possible within the limit of specified but no case. So இங்கே உள்ள கொடுத்துருக்கிறது என்ன, 20 mm. So 20 mm of aggregate is suitable where there is no restricted the flow of concrete in this section. 40 mm or larger size may be concrete. ஸோ ஃப்ளோ ஆஃப் கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான், ஓவர்ஃப்ளோ கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் 40 mm சூட்டபுள். அதர்வைஸ் மோஸ்ட்லி சூட்டபுள் வந்து 20 mm தான். ஸோ த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் இஸ் 20 mm. ஃப்ளோயிங் கண்டிஷன் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் 40 mm சூட்டபுள். ஸோ அடுத்த கொஸ்டின், த மைல்டு ஸ்டீல் யூஸ்டு இன் RCC ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம்ஸ் டு.
மைல்டு ஸ்டீல் யூஸ்டு இன் ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம்ஸ் டு. ஸோ இந்த கீழே இருக்கிறது எல்லாமே கோட் புக்கான ஆப்ஷன். ஸோ இந்த கோட் புக்ஸில் எது மைல்டு ஸ்டீலுக்கான கோட் புக்னா IS 432 தான் மைல்டு ஸ்டீலுக்கான கோட் புக். IS 432 மைல்டு ஸ்டீலுக்கான கோட் புக். அதே மாதிரி IS 1566ங்கிறது ஹார்ட்ரான் ஸ்டீல் வயர் ஃபேப்ரிக். ஸோ அதே மாதிரி 1786ங்கிறது ஹை ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பாஸ். 2060ங்கிறது ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ இந்த மூணு வந்து ரெகுலராக கேட்குறதில்ல. ஸோ மைல்டு ஸ்டீல் மட்டும்தான் கேட்பாங்க. IS 432ங்கிறது தான் மைல்டு ஸ்டீல். அடுத்த கொஸ்டின், த டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் ஆஃப் M20 கிரேட் காங்கிரீட் இஸ் 27 நியூட்டன் per mm². வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்? ஸோ டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது சிக்மா. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் வந்து 27 நியூட்டன் per mm². அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் M20 கிரேடுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால 20 நியூட்டன் per mm². ஸோ இது ரெண்டும் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் FM ஈக்குவல் டு FCK ப்ளஸ் 1.65 சிக்மா. ஸோ சிக்மாங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் வந்து 27. ஸோ 27 ஈக்குவல் டு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் 20 ப்ளஸ் 1.65. நமக்கு சிக்மா தெரியாது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் தெரியாது, அதனால அது அப்படியே சிக்மான்னு வச்சாச்சு. ஸோ சிக்மாவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அங்கே கொண்டு போகும்போது 4.24 நியூட்டன் per mm² ஆன்சர் வரும். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கேட்டால் அதுக்கான சம் வந்து இப்படி தான் போடணும். ஸோ டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டால் அதுக்கான ஃபார்முலா FM ஈக்குவல் டு FCK 1 ப்ளஸ் FM ஈக்குவல் டு FCK ப்ளஸ் 1.65 சிக்மா. ஸோ இதுதான் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்த கொஸ்டின், the characteristic strength of concrete is defined as that compressive strength below which not more than. The characteristic strength of concrete is defined as compressive strength below which not be more than. ஸோ காங்கிரீட்டோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவு பிலோ எந்த ரேஞ்சில் இருக்கணும்னு கேட்குறாங்க, எதுக்கு கீழே போயிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உள்ளது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். ஸோ ரெண்டாவது உள்ளது மீன் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் தான். ஸோ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தோட ரேஷியோ எப்போதுமே 5% ஆஃப் த ரிசல்ட் ஃபால். 5%க்கு மேலே போயிடக்கூடாது, 5%க்கு கீழே வந்து வந்துடக்கூடாது, அந்த ஃபால் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் பிலோ விச் நாட் பி மோர் தென் 5% ஆஃப் த டெஸ்ட் ஃபால். அதே மாதிரி மீன் ஸ்ட்ரென்த் கேட்டிருந்தா ஆன்சர் வந்து 50ன்னு வரணும். ஸோ மீன் ஸ்ட்ரென்த் கேட்டிருந்தா 50% இருக்கணும், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் கேட்டிருந்தா 5% இருக்கணும். அடுத்த கொஸ்டின், ஆஸ் பர் IS 456 நம்பர் ஆஃப் கிரேட் ஆஃப் காங்கிரீட் மிக்சர்ஸ் இஸ். ஆஸ் பர் IS 456 நம்பர் ஆஃப் கிரேட். ஸோ IS 456 படி எத்தனை கிரேடு இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எப்போதுமே ஸ்டாண்டர்டான கிரேடு 7 தான். ஸோ அப் டு M25லேருந்து அப் டு M55 வரைக்கும். ஸோ M25 to 55. ஸோ 25, 30, 35, 40, 45, 50, 55. ஸோ எத்தனை இருக்குது இங்கே 2, ஸோ 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த 7 கிரேடு தான் ஸ்டாண்டர்டான கிரேட்ஸ். ஆஸ் பர் IS 456 நம்பர் ஆஃப் கிரேட் ஆஃப் காங்கிரீட் மிக்ஸ் இஸ் 7. அடுத்த கொஸ்டின், ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பேன்ஷன் தான். ஸோ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து குவாட்சைட்டை பொறுத்த வரைக்கும் 1.2லேருந்து 1.3. அதே மாதிரி சாண்ட்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் 0.9லேருந்து 1.2. கிரானைட் வந்து 0.7 to 0.95 × 10⁻⁻5. பசால்ட் வந்து 0.8லேருந்து 0.9. ஸோ இவங்க என்னதான் 4 கொஸ்டினை டேபிளில் கொடுத்து கேட்டிருந்தாலும் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா, ஸ்டீலோட தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு கேட்பாங்க. ஸ்டீல் வந்து டேபிள்லேயே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் நமக்கு கேட்குறது இந்த ஸ்டீலோட தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் தான் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் வருஷம் வருஷம் வருது. ஸோ அதுக்கான கொஸ்டின் தான் இப்போ பார்க்க போகிறோம். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டீல் இஸ். த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டீல் இஸ் 12 × 10⁻⁻6
per degree Celsius and close to alpha standard deviation, அதான் alpha of the concrete. So ஸ்டீலோட thermal expansion 12 into 10 to the power minus 6. ஸ்டீலோட thermal coefficient வந்து 12 into 10 to the power minus 6. ஸோ அவங்க கோட் புக்கில் கொடுத்துருக்கிறது குவாட்சைட், சாண்ட்ஸ்டோன், கிரானைட், பசால்ட், லைம்ஸ்டோன். ஸோ இந்த 5ல் ஒன்று கேட்கணுன்னா பசால்ட் மட்டும்தான் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்குறது ஸ்டீல். ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்கணுன்னா பசால்ட்டு கேட்கலாம். ஸோ பசால்ட்டுக்கான வேல்யூ 0.8லேருந்து 0.95 into 10 to the power minus 5. அடுத்த கொஸ்டின். As per IS specification, the nominal cover for moderate exposure should not be less than. As per IS specification, the nominal cover for moderate exposure condition. ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இதுவும் டேபிளில் இருக்குது. மாட்ரேட் எக்ஸ்போஷர் கண்டிஷனுக்கு நாமினல் கவர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் நாமினல் கவருக்கான டேபிள். ஸோ இந்த நாமினல் கவரில் எக்ஸ்போஷர் கண்டிஷன், இங்கே நார்மல் காங்கிரீட் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ மைல்டு கவர் வந்து 20, அதே மாதிரி மாட்ரேட் 30, சிவியர் கண்டிஷன் வரும்போது 45, வெரி சிவியர் 50 அண்ட் எக்ஸ்ட்ரீம்ங்கிறது 75. ஸோ மைல்டு கண்டிஷனாக இருந்தால் நாமினல் கவர் 20, மாட்ரேட் 30, சிவியர் 45, வெரி சிவியர் 50, எக்ஸ்ட்ரீம்ங்கிறது 75. ஸோ நமக்கு எது கேட்டிருக்காங்க? நாமினல் கவர் ஃபார் மாட்ரேட் எக்ஸ்போஷர். ஸோ மாட்ரேட்டுங்கிறது ஸோ செகண்ட் உள்ள 30. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மைல்டு, அடுத்து இருக்கிறது மாட்ரேட். ஸோ மாட்ரேட் கவர் 30 mm. According to IS 456, the flexural strength of concrete is. According to IS 456, the flexural strength of concrete is directly proportional to the square root of compressive strength. எப்போதுமே flexural concrete வந்து directly proportional to square root of compressive strength. ஸோ இது எப்படி சொல்கிறாங்கன்னா, flexural strengthக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு 0.7 root of FCK, அதாவது compressive strengthனு வரும். 0.7 compressive strength, 0.7 root of FCK. ஸோ இதுதான் ரூட்டில் இருக்கிறது தான் compressive strength. அப்போ flexural strength is directly proportional to square root of compressive strength. அடுத்த கொஸ்டின். Approximate estimated flexural strength of concrete of grade M50 would be. Approximate estimated flexural strength of concrete grade M50 would be. ஸோ M50 கிரேடு கொடுத்துட்டு ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த்துக்கான ஃபார்முலா 0.7 ரூட் ஆஃப் FCK. ஸோ 0.7 ரூட் ஆஃப் M50 கிரேடு கொடுத்துருக்கிறதுனால ரூட் 50 போடுறோம். ஸோ அப்போது ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் 4.9 வருது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கிரேடு கொடுத்துட்டு ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ எப்போதுமே ஃபார்முலா ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு 0.7 ரூட் ஆஃப் FCK. அடுத்த கொஸ்டின். Diagonal tension in a reinforced concrete beam is. Diagonal tension in a reinforced concrete beam is maximum at neutral axis. ஸோ எப்போதுமே diagonal tension neutral axisல மட்டும்தான் மேக்ஸிமமாக இருக்கும். Diagonal tension in a reinforced concrete beam is maximum at a neutral axis. அடுத்த கொஸ்டின். ஸோ இது வந்து ரெண்டு நோட்டேஷன் மாதிரி கொடுத்துட்டு ஸோ இது வந்து என்ன மென்ஷன் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ டவ் சி மேக்ஸுங்கிறது எதை குறிக்கிறதுனா கிரேட் ஆஃப் காங்கிரீட். டவ் சி மேக்ஸுங்கிறது கிரேட் ஆஃப் காங்கிரீட்டை குறிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள். அதே மாதிரி டவ் சிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். டவ் சிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் டவ் சி மேக்ஸுங்கிறது கிரேட் ஆஃப் காங்கிரீட். ஸோ இந்த ரெண்டு நோட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ கோட் புக்கெல்லாம் மேட்ச் பண்ணுற ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு IS 875. ஸோ IS 875ங்கிறது ஜென்ரல் லோடிங்கான ஒரு கோட் புக். ஸோ IS 875ங்கிறது ஜென்ரல் லோடிங்கான கோட் புக். அதே மாதிரி IS 1343ங்கிறது ப்ரீஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட்கான கோட் புக். IS 1343ங்கிறது ப்ரீஸ்ட்ரெஸ்டுக்கான காங்கிரீட். அதே மாதிரி IS 1893ங்கிறது எர்த்குவாக் ரெசிஸ்டன்ட் டிசைன். IS 3370ங்கிறது லிக்விட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கோட் புக். ஓகே, இப்போது IS 456ல் ஓரளவு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.